போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். பேண்ட் ஷர்ட், டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்தி கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீ எரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்க முடியுங்கிறது. ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க, தூக்கி நெருப்புல போட்டு. இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அத காரணம் காட்டுறது. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு, அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? குஜராத் 50,000 கோடிக்கு பால் விற்கும் போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சிட்டு இருக்க. ஏன் பாலுக்கு வர? நீ ஏன் வரல? அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விக்குதா இல்லையா? ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க, குஜராத்தோடைய அமுல் இங்க விக்குதா இல்லையா? உன்னோட ஆவின் வெளியில போகுதா? இங்க வருது. உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திரா. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு, என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? ஆந்திர முதலாளி. அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு, வெறும் வார்த்தையெல்லாம் வெட்டி பேச்சுதுல. அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். நடைபயணத்தில் இருக்கும் போது, தம்பி கேடு, நடைபயணத்தில் இருக்கும்போது பேசுனது. அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா? இந்தியா முழுமைக்கு நீக்கினாதான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே. மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலா கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. மதுவை முதல்ல நாம மூடணும். இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடுவோம்னு சொல்லி. திறந்தது யாரு? திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு.